ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் வெளியான ஒரு பரபரப்பு அரசியல் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொரோனாவை மீறி 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். எனவே அவர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுது. அவங்க சப்போர்ட் பண்ணது ஏன் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்கும். ஸோ அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பல தலைமுறைகளுக்கு பிறகு இந்த டைம் அரசியலில் பெருமாற்றமானது நிகழ்ந்தது. அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆக்சுவலி தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 வருடத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து முதல் சட்டமன்ற தொகுதியிலேயே வெற்றி பெற்றார். தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையாக 108 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தார். ஆக்சுவலி அதிமுக திமுக தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆழ்ந்து வந்தது. இவங்க 2 பேரையுமே முந்தி அடித்து இப்போது தாவேகா கட்சி வந்தது தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. ஸோ நியூஸை பார்க்காம இருந்த பலரும் இப்போ நியூஸை பார்த்து டெய்லியுமே அரசியலில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால் இப்போ அரசியல் களமே சூடு பிடித்திருக்கு. நம்மளுடைய பொது வாழ்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அரசியல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டிகிட்ருக்குறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வாக்கெடுப்பானது நடக்கும். அதில் சட்டமன்றம் நடந்த வாக்கெடுப்பில் அதிமுக தாவேகாக்கு உடனடியாக நிறைய சப்போர்ட் பண்ணதுனால அவங்கெல்லாம் ரத்து செய்யப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதாவது அவங்க பண்ண சப்போர்ட்டை ரத்து செய்து அவங்களுடைய பணித்தகுதி நீக்கப்படலாம் என்பது ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இந்த ஒரு முக்கியமான விஷயந்தான் இப்போ தமிழக அரசியலில் அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை காமிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தை பொறுத்தவரை கொரோனா உத்தரவு தான் எல்லாமே. அவர் சொன்னதை மீறி வாக்களித்தால் அந்த எம்எல்ஏக்களுடைய பதவி பறிபோகும். எனவே எஸ்பி வேலுமணி தலைமையில் விஜய்க்கு வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் இதனால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் விரைவில் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து தாவேகா தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக சொல்கிறேன். விளக்கமாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 எம்எல்ஏக்களை தக்க வைத்து கொண்டது. அதே போல் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் எழுந்தது. இதில் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோடு தாவேகா பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு இருப்பினும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி அமைத்தாலும் சில நெருக்கடிகள் இருந்தது. முதல் நெருக்கடி விஜய் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்து விடுவது. எனவே 108 என்கின்ற பலம் 107 குறைந்தது. அதே போல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது 2வது நெருக்கடி. எனவே தாவேகா பலம் 106 குறைந்தது. இதில் தாவேகா 106, காங்கிரஸ் 5, சிபிஎம் 2, சிபிஐ 2, ஐயுஎம்எல் 2, விசிகா 2 எல்லாம் சேர்த்தால் 119 என வருகிறது. பெரும்பான்மைக்கு 118 போதும். அந்த வகையில் பெரும்பான்மையை விட 1 எம்எல்ஏவின் ஆதரவை இந்த கட்சி அதிகமாக பெற்றிருந்ததுனால ஆட்சியும் அமைத்திருந்தது. இப்படி இருக்கையில்தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் விஜயை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த சந்திப்பு அதிமுக 2 அணியாக உடைந்திருந்ததென உறுதி செய்தது. இதே நிலை நீடித்தால் கட்சிக்கு கட்டுப்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று அதிமுக தலைமை எச்சரித்திருந்தது. இருப்பினும் இந்த எச்சரிக்கையை மீறி இன்று சட்டமன்றத்தில் விஜய்க்கு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இது அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வழிவகுத்து இருக்கிறது. இந்த நடவடிக்கையால் இவர்களுடைய எம்எல்ஏ பதவி உடனே பறிபோகும். ஏன்னா சட்டப்படி 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால்தான் நடவடிக்கை எடுக்க முடியாது.
அதிமுகவை பொறுத்தவரை மொத்தம் 47 எம்எல்ஏக்கள். இதில் 3ல் 2 பாங்கு எனில் 32 எம்எல்ஏக்கள். ஆனால் எஸ்பி வேலுமணி டீமில் 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எனவே நிச்சயம் இவர்கள் மீது அதிமுக கொறடா நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அப்படி ஒரு வேளை எடுத்தா 25 தொகுதிகள், அத்தோடு விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி என 26 தொகுதிகள்லேயும் இடைத்தேர்தல் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இந்த விஷயத்திலிருந்து தாவேகா எளிதாக தப்பிக்கலாம். அதாவது என்னதான் அதிமுக கொறடா 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டாலும் இறுதி முடிவை சபாநாயகர்கள் தான் எடுக்க முடியும். சபாநாயகர் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருப்பாங்க. அதே போல குறிப்பிட்ட நாட்களுக்குள் தகுதி நீக்க முடிவை எடுக்க வேண்டும். சபாநாயகரை நெருக்கடி முடியாது. எனவே இந்த விஷயத்தில் சபாநாயகர் தாவேகாவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஸோ தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதனிடையே தான் டிவிகே விஸ் டிஎம்கே என்று பெரும்பான்மை நிரூபித்த ஒரு கை கலப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றொரு குட் நியூஸ் அதிர்ச்சியில் திமுகவை ஆழ்த்தியிருக்கு. ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன். அந்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்க உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தொகுதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தொடர்ந்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீனிவாச சேதுபதி இடையே கடும் போட்டி நிலவி வந்தது. ஒவ்வொரு சுற்றிலும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தனர். இறுதியில் திமுக முன்னாள் பெரிய கருப்பன் 83,374 வாக்குகளும், சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகளும் பெற்றதை அடுத்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல் விக்டோரியா கௌரி மற்றும் என் செந்தில்குமார் அமர்வில் அவசர வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் நடந்ததை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முதல்வர் விஜய் பெரும்பான்மை நிரூபித்த கையோடு உச்சநீதிமன்றமும் தாவேகா ஆதரவாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஸோ தாவேகா தொண்டர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்து வராங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக இருக்குது. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற நியூஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டான நியூஸோடு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.